நாம் கைகளை தட்டி நாம் உற்சாகமாக படிப்போம். இன்னைக்கு நான் ஆரம்பத்திலேருந்து சொன்ன மாதிரி பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய மாறுதல் வரப்போகிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய மாறுதல் வரப்போகிறது. உங்களுடைய தொழிலில், உங்களுடைய கையிட்டு செய்கிற வேலைகளில் ஒரு பெரிய மாறுதல் வரப்போகிறது. நம்முடைய குடும்பங்களில் எதெல்லாம் மாற்ற முடியாமல் இருக்கிறதோ அது எல்லாமே மாறப்போகிறது. அல்லேலூயா. நல்லா கைகளை தட்டி உற்சாகமாக படிக்கலாமா? 795வது பாடல். எல்லாமே மாறப்போகுது. மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுதே, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுதே, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுதே. மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, என் நெருக்கமெல்லாம் மாறப்போகுதே, அது விசாலமாய் மாறப்போகுதே, என் நெருக்கமெல்லாம் மாறப்போகுதே, அது விசாலமாய் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, அக்கினியா மாற போகுதே, வாழ்க்கையெல்லாம் மாற போகுதே, என் ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துதி நேரம் அதிகமாகுதே, அது அக்கினியா மாற போகுதே, என் வாழ்க்கையில் மாற போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, என் கவலை எல்லாம் மாறப்போகுதே, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுதே, என் நாளுகை எல்லாம் மாறப்போகுதே, அது ஆனந்தமாய் மாறப்போகுது, என் கவலை எல்லாம் மாறப்போகுதே, நல்ல கையில தட்டி, என் கண்ணீரெல்லாம் மாறப்போகுதே, என் அழுகை எல்லாம் மாறப்போகுதே, அது ஆனந்தமாய் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, என் வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுதே, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே. பாருங்க, ஆரம்பத்துல எல்லாமே மாறப்போகுதுன்னு சந்தோஷமா உற்சாகமா படிச்சுட்டு வர 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 என்ன செஞ்சிடுச்சு? ஸ்பீடு குறைஞ்சிடுச்சு. நம்பிக்கை இல்லை. மாறுமா மாறாதா? அப்படி யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பா மாற போகிறது. ஹல்லேலூயா. கண்டிப்பா மாறும் சிஸ்டர். நீ கண்டிப்பா மாறும். ஆண்டவர் ஒரு காரியத்தை திட்டம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டாரு. அப்படி நிறைய போராட்டத்துல வந்திருக்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வேணும், பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றம் வேணும்,
என் குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும், என் வியாதி படுக்கையிலேருந்து ஒரு மாற்றம் வேணும், என் தொழிலில் எனக்கு ஒரு மாற்றம் வேணும், என் வீட்டில் மொத்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படணும்னு சொல்லி எந்த காரியத்திற்காக இப்போ நீங்க ஜெபிச்சீங்களோ நீங்க ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகிறது. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி 4 லைன் படிப்போமா? மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே. மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சங்கீதத்தின் பகுதி கடந்து செல்ல போகிறோம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 21. ஸ்மைலி நேசமலர் முன்னாடி இருந்து வாசிப்பாங்க. 21ஆம் சங்கீதம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 21. சங்கீதம் 21. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சி இருக்கிறார், உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், உம்முடைய வல்லமை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்க வேண்டிய வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் தருகிறீர். ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான மாலை விலைக்கும் உங்களுடன் கூடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா, இப்போது கூட சப்பா நாங்கள் சங்கீதத்தில் வாசித்தபடி அப்பா தகப்பனே, அவர்களுடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருவீர் என்று சொல்லிக்கிறே தகப்பனே. அப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய மன விருப்பத்தையும் தேவன் நீங்கள் அறிந்திருக்கீங்க ராஜா. அப்பா, வந்த ஒவ்வொருத்தருடைய மன விருப்பத்தையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, சிறியர் முதல் பெரியவர் வரைக்கும் ஏசப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் உண்டு ராஜா. அப்பா, எல்லாவற்றையும் முடிச்சித்தன்படி அப்பா நீங்கள் நிறைவேற்ற போதுக்காம கூடான கூடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ அப்பா வெறுமையாய் வந்தவர்கள் அப்பா வெறுமையாய் திரும்பி செல்லாதபடிக்கு அப்பா உம்முடைய உத்தம ஆசீர்வாதத்தோடு அப்பா நீர் அவர்களை அனுப்ப போறதுக்காம கூடான கூடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா, வந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. கொடுக்கப்பட்ட சங்கீதத்தை வாசிக்க நீங்கள் கிருபை செதுக்காம கூடான கூடி நன்றி செலுத்திக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலே பிரயோஜனமா இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. மீதிய நேரத்தை நம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஜபங்களையும் இந்த நாள் ஊருக்கு போயிருக்கிறவங்க பத்திரமா ஊருக்கு போயிட்டு பத்திரமா வந்து சேரணும். அதுக்காக ஜெபம் பண்ணிவிடுங்க. நாங்களும் நாளைக்கு காலமே ஊருக்கு கிளம்பணும். 3 நாளில் வந்துடும். வியாழக்கிழமை ஜெபம் என்ன செய்யாது, நடக்காது. வியாழக்கிழமை நாங்கள் ஊரில் இருக்கலாம், நடக்காது. மற்றபடி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ரெகுலராக எல்லா ஆராதனைகளும் ஒழுங்காக நடக்கும். நாம் இப்பொழுது ஆண்டவரை துதிக்க போகிறோம். செய்திக்கு முன்பதாக ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் நம்ம ஆரம்பத்துலேருந்தே அபிஷேகத்துக்காக ஜெபிச்சுட்டே வரோம். இன்னும் பாட்டு படிச்சுட்டே இருக்கோம், துதிச்சிருக்கோம், ஜெபிச்சிருக்கோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நமக்கு ஒரு பெந்தேகோஸ்தே நாளின் ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டிருக்கு 120 பேர்
கூடியிருந்த பொழுது, அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்த பொழுது, அந்த இடத்தில் அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கியது. அவர்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு பல பல பாஷைகளை பேசினார்கள் சொல்லப்படுகிறது. நிரப்பப்பட்டு அப்படி நிரப்பப்படுகிற ஒரு அக்கினின் அபிஷேகம், நிரப்பப்படுகிற ஒரு ஆவியின் அபிஷேகத்துக்காக நம்ம எழுந்திருந்து தேவனை துதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் தான் அந்த துதி ஆராதனை. இந்த நேரத்தில் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னாச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பு. நீங்கள் அப்படியே எங்களோடு சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு மீதும் தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு கடந்து உங்கள் வீட்டில் கால் எடுத்து வைக்கும் பொழுதே தேவனுடைய அக்கினி உங்களுக்குள் சென்று அந்த வீட்டுக்குள் இருக்கிற இருளைகளை எல்லாம் அகற்றி அவைகளை சாம்பலாக்கி உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லும் அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவி எங்களுக்கு ஊற்றுமேன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம உற்சாகமாய் நம்ம தேவனிடத்துல கேட்க போகிறோம். உணர்ந்து படிக்க போகிறோம், வாஞ்சையோடு படிக்க போகிறோம், தேவனை துதிக்க போகிறோம். கைகளை தட்டி பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அனலான ஓலியம் தாருமே, என்னை அக்கினி ஜாலைய மாற்றுமே. அனலான ஓலியம் தாருமே, என்னை அக்கினி ஜாலைய மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே நல்ல உற்சாகமாய். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம்,
நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே. எல்லாம் வாயை திறந்து உச்சமாய் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. அக்கினி மயமான நாவுகள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. வாயை திறந்து நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் கிடைக்கணும். அந்த வார்த்தையில ஒரு அக்கினி இருக்கணும், அந்த வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கணும், அந்த வார்த்தையில ஒரு மகிமை இருக்கணும். நீங்க சொன்னா அது நிக்கணும், நீங்க சொன்ன பிசாசுகள் போடணும், நீங்க சொன்னா ஒரு வல்லமை புறப்படணும், நீங்க சொன்னா வியாதிகள் சுகமாகணும், நீங்க சொன்னா தடைகள் உடையணும், நீங்க சொன்னா கட்டுகள் அறுப்படணும், நீங்க சொன்னா சாத்தான் தலை தெறிக்க ஓடணும். உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையில அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றது அப்படியே நடக்கணும். உங்க பையனுக்கு நீங்க ஆசீர்வதிக்கிறது அப்படியே நடக்கணும். உங்க மகளை நீங்க ஆசீர்வதிக்கிறது அப்படியே நடக்கணும். உங்க கணவரை நீங்க ஆசீர்வதிக்கிறது அப்படியே நடக்கணும். உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறது அப்படியே நடக்கணும். சுற்றிலும் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே அப்படி சொல்ற வார்த்தை அப்படியே நடக்கணும். அப்படிப்பட்ட ரட்சிப்பு உண்டாகணும். அந்த விண்ணக காற்றாகிய இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில இறங்கணுமே, இறங்கணுமே. விண்ணக காற்றே இது எங்க கூட வந்து இறங்கணும்னு சொல்லி, விண்ணக காற்றே நீர், விண்ணக காற்றே நீர் என் மேல் வீசிடும். ஒரு ஆவியின் அசைவாடுதல், ஆவியின் அசைவாடுதல். மரியாளின் தலை மீது பரிசுத்த ஆவியானவர் நிழலாக அசைவாடினார். அந்த நிழல் நிஜமாக மாறியது. எதற்காக அசைவாடினாரோ அந்த நிழல் நிஜமாக மாறியது. இன்னைக்கு உங்க மேலே ஆண்டவருடைய விண்ணக காற்று அசைவாடும் ஆவி உங்கள் மீது நிழலாட போகிறது. எதற்காக நீங்க இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களோ அது நிஜமாக போகிறது. உன் வாழ்க்கை நிஜமாக போகிறது. எங்களோடு சேர்ந்து நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி காற்றேனே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னில் வந்த மந்திரம். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னில் வந்த மந்திரம். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னில் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னில் வந்து அமர்ந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்லவே, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்லவே. நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் நீச்சல், நீச்சல் ஆழம் வேண்டுமே இழுத்து செல்லும் நீச்சல். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்து மந்திடும். விண்ணக காற்றே வல்லமை 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 மகிமை 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 இறங்கட்டும். அக்கினி அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என்னை வந்த மருதிடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும் வெண்புறா
கட்டுகள் அறுபடத்து, கட்டுகள் அறுபடத்து, கட்டுகள் அறுபடத்து, பிசாசின் கட்டுகள், பேய்கள், பிசாசின் கட்டுகள் எல்லாம் அறுபடத்த. குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை ஓ சபர வர 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 வாடி கமாரி கலந்து ஓ நின்ன மாக்குறல வாய்ஷால இருக்கறவா. எஸ் 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 விண்ணகர் காற்றே என்னை நோக்கி வீசிடும் என் புறாவை போல என்மேல் வந்த விண்ணகர் காற்றினே என்னை நோக்கி வீசிடும் என் புறாவை போல என்மேல் வந்த அந்தகார சக்தியின் கிரியைகளை, அசுத்தாவின் கிரியைகளை, பில்லி சூனிய மந்திரத்தின் கட்டுகளை, வியாதியின் கட்டுகளை, வேதனையின் கட்டுகளை, கண்ணீரின் கட்டுகளை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமை நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமை நாமத்தினாலே கட்டுகள் அறுபடுகின்றன, மந்திரத்தின் கட்டுகள் உடைகின்றன, வியாதியின் வேதனைகள் இப்பொழுது மறைகின்றன. விண்ணக காற்று பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. கைகளை தட்டி தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்பும், நிரப்பும், நிரப்பி நிரப்பி அந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். ஷாஹா ரூவா குரலபா உ சங்கரு குரலபா. இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை சங்கரிக்கிறோம், சாத்தானின் காரியங்களை சங்கரிக்கிறோம். அப்பா ஆவியானவர் உங்கள் மீது இறங்கட்டும். அப்பா ஆவியானவரே இறங்கும், இறங்கும் ஆண்டவரே இறங்கும், இறங்கும். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால், இயேசுவின் ரத்தத்தால், இயேசுவின் ரத்தத்தால். நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி. வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். என் உள்ளம் தேவன் பால் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. என்னுள் தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, தேசத்தை ரட்சித்தார் நாடி பாடுவேன். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, தேசத்தை ரட்சித்தார் நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தயவு செய்து உட்கார்வோம்.
கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான நாளிலே இந்த செய்தியை வெளியிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, லைவ் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு மகிழ்ச்சியான நாள், மிகுந்த மகிழ்ச்சியான நாள். சின்ன சத்தியம்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற நேரமும் கொஞ்சம்தான். நாம் உற்சாகமாய் ஒரு மனதாய் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். போதும். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். ஹல்லேலூயா. எப்போ உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வனாந்தரமாய் தான் இருக்கும். அந்த ஆவி ஊற்றப்பட்ட உடனே அந்த வனாந்தரம் செழிப்பாய் மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம முன்னுக்கு இருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் சொல்கிறாரு, அது எப்படி இருக்கிறதா? வனாந்தரமா என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த வனாந்தரம் எப்படி செழிப்பா மாறும்? தண்ணீர் இல்லாத இடத்துல, வயல் இல்லாத இடத்துல, ஒன்றுமே இல்லாத வெறும் வெட்டாந்தரியா, வெறும் காற்று, வெறும் மணல் மேடா இருக்கிற வனாந்தரம் எப்படி வயல்வெளியா மாறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படும் பொழுது நடக்கக்கூடாதவைகள், அதிசயங்கள் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. முடியாத காரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் முடியும். நீங்கள் விவரிக்க முடியாத, உங்களால் விசுவாசிக்க முடியாத, உங்களால் ஏற்றுக்கொள்ள கூட முடியாத, உங்களால் நம்ப முடியாத ஒரு பெரிய அதிசயத்தை இந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று தான் சொல்லி உன்னதத்திலிருந்து அந்த ஆவியை உங்கள் மீது ஊற்றி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, ஒரு பாவத்தில் வாழ்கிற வாழ்க்கை, ஒரு பெரிய சிக்கலில் வாழ்கிற வாழ்க்கை, கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, பெருமூச்சுகளோடும் அங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு முன்னா வச்சிருக்கிறாரு. அந்த வாழ்க்கையெல்லாம் வனாந்தரம், எங்க பார்த்தாலும் வெட்டல் காடா பொட்டல் காடா தான் இருக்குது. எந்த பக்கம் போனாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது. கால் போன போக்கில் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்ய வேண்டியதான், போக வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த வனாந்தரத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வனாந்தரம் தான் உனக்கு வயல்வெளியாக மாறப்போகிறதம்மா. எந்த வனாந்தரத்தில் நீ கால் எடுத்து வைத்தாயோ, நீ கால் எடுத்து வைக்கிற அன்றே இன்றே உன்னுடைய வாழ்க்கை ஒரு வயல்வெளியாக மாறப்போகிறது. இயேசு சொல்லுகிறார், அதற்காகத்தான் உன்னதத்திலிருந்து ஒரு ஆவியை நான் உங்கள் மீது வைத்திருக்கிறேன். அந்த ஆவியை உங்களுக்குள் வைத்திருக்கிறேன். அந்த ஆவி உங்களுக்குள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையோடு தான் நீங்க போகணும். நீங்க இங்க இருந்து நாளைக்கு நீங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்க தூத்துக்குடிக்கு போகலாம், எங்க போனாலும் சரி, உங்க வீட்டுக்குள்ள நீங்க போகும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி அங்கே வனாந்தரமான வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் வீட்டில் இருந்தாலும் வனாந்தரம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு அந்த வனாந்தரம் வயல்வெளியாய் மாறப் போகிறது. ஐயோ, என்னுடைய மகனுடைய வாழ்க்கை, என்னுடைய மகளுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கிறதே, வயல்வெளி இல்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், அது வயல்வெளியாக மாறும். அது வயல்வெளியாக மாறப் போகிறது. பாழாய் கிடக்கிற, வியாதியை கிடக்கிறது, பயிர் நிலமாய் மாறப் போகிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி உங்கள் மீது ஊற்றப்படும், உங்கள் பிள்ளைகள் மீது ஊற்றப்படும், உங்கள் குழந்தைகள் மீது ஊற்றப்படும், உங்கள் கணவர் மீது ஊற்றப்படும், உங்களுடைய பிசினஸ்ல ஊற்றப்படும், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் ஊற்றப்படும். உங்கள் வீட்டின் மீது கர்த்தருடைய தீபம் எரிந்து கொண்டிருக்கும். அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கும் உங்களுடைய வீட்டை ஒருவன் விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவையும் காண மாட்டான். அல்லேலூயா. இதுவரை குறைவுள்ள வீடாய் இருந்த உங்களுடைய குடும்பம், குறைவுள்ள வீடாய் இருந்த உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற வாசஸ்தலம் இனி மற்றவர்கள் விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவையும் காண மாட்டார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது? வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மோசேயை குறித்ததான காரியத்துக்கு, மோசேக்கு என் தம்பி விளையாடக்கூடாதுமா, மோசேக்கு என்ன அபிஷேகம் கிடைத்ததோ அந்த அபிஷேகத்தினால் என்ன நடந்தது என்பதை நம்ம ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம். அங்கே
கர்த்தருடைய தூதனானவர் ஆ. ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான ஆ, அக்கினி ஜுவாலையிலே நின்று அக்கினி ஜுவாலை நின்று. அவனுக்கு தரிசனமானார். போதும். ஒரு பச்சை செடி வனாந்தரத்துல இருக்கு. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. மோசே இந்த வனாந்தரத்துல அலைந்து தெரிந்து கொண்டிருந்த நாட்களிலே அங்க ஒரு முள் செடி ஒண்ணு இருக்குது, வனாந்தரத்துல வளர்ற செடி. மோசே கடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த செடி மட்டும் தீப்பிடிச்சு என்ன செய்யுது, எரியுது. ஆனா செடி என்ன செய்யல, எரியல. அதுக்குள்ள இருந்து ஒரு நெருப்பு கப கப கபன்னு பற்றி எரியுது. நெருப்பை பார்க்கறோம், செடி எரியல, பச்சை செடி, பச்சை மரம். அப்ப அதை போய் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது தான் தேவதூதன் சொல்றான், நீ பக்கத்துல என்ன செய்யாத, வராத, இது நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பச்சை மரமாக நமக்குள்ள ஒரு அக்கினி அபிஷேகம் இருக்குன்னா நீ வாழ்ற பூமி பரிசுத்த பூமி. அல்லேலூயா. நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் வீடு ஒரு பரிசுத்த பூமி. ஏனால் உங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி அது தகித்து கொண்டிருக்கும். அந்த அக்கினியில நீ கருகி போறதில்ல, அந்த அக்கினியில நீங்க வேக போறதில்ல, அந்த அக்கினினால உங்க குடும்பம் அழிய போறதில்ல, அந்த அக்கினினால உங்க குடும்பம் பற்றி எரிய போறதில்ல. அது பரிசுத்த பூமியாக மாற்றப்படும். அப்ப உங்களுக்குள்ள ஒரு அக்கினி பற்றி எரியணுமா, அந்த அக்கினி பற்றி எரிஞ்ச பிறகுதான் அந்த மோசைக்கு ஆண்டவர் நிறைய அதிகாரங்களை கொடுக்கிறாரு. அந்த அபிஷேகத்தை மோசே ஆரம்பத்திலே பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது மோசே மூலம் செய்யப்பட்ட அடையாளங்கள் அந்த அபிஷேகத்தில் கண்மலையை என்ன செய்தான், பிளந்தான். அங்கே தண்ணீர் வந்தது, கடலை இரண்டாக என்ன செய்ய முடிந்தது, பிளக்க முடியுது. தேசத்தில் 10 வாதைகளை கொண்டு வர முடியுது. இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்று போல என்ன செய்ய முடிகிறது, வழி நடத்த முடிகிறது. நீங்க உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேகமா போறேன். உபாகமம் 2:7. இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதையும் அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் போதும் பிரதர். 40 வருஷம் வனாந்தர வழியாய் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வந்தார். தலைவனாக இருந்தது யாரு? மோசே. மோசையின் பின்னால் தான் அவங்க எல்லாம் செய்றாங்க, வராங்க. இந்த 40 வருட வனாந்தரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. இப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கையை தான் போயிட்டு இருக்கோம், வனாந்தரத்தில் தான் போயிட்டு இருக்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை குறைவில்லாமல் பாதுகாக்க போகிறது. அந்த வனாந்தரத்துல தான் மோசே போகும்போது ஜனங்களுக்கு ஆகாரம் வேணும், ஆகாரம் இல்லை. ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அந்த ஜனங்களுக்கு வாய்க்கு ருசியான ஆகாரத்தை கேட்டாங்க, காடை கொடுத்தாரு. தாகமா இருக்கும் போது தண்ணீரை கொடுத்தாரு. வனாந்தரத்துல வயல்வெளி வைக்கவே முடியாது, எந்த ஒரு விவசாயமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அதே வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஏளிமை உருவாக்கி வைத்திருந்தார். அந்த ஏளிமையில பேரிச்சம்பழங்கள் இருந்தது, நீரூற்று இருந்தது. அந்த ஜனங்கள் எந்தெந்த ரூட்லாம் போறாங்களோ அந்தந்த ரூட்ல இருக்கிற சத்துருக்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்தார், முறியடித்தார். யோர்தானை வழி திறக்கும்படி செய்தார். போற இடத்துல அவங்களுக்கு ஜெயந்தான். ஆனா அந்த வனாந்தர பாதையில போறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த கானான் என்கிற ஒரு ஆசீர்வாதம். அது பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி லட்சியத்தோடு அவங்க போக போக கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்ததுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு இந்த வனாந்தரமான வாழ்க்கை தான் சிஸ்டர் உங்க முன்னாடி இருக்கிறது. என்ன வாழ்க்கை? வனாந்தர வாழ்க்கை. பெரிய வனாந்தரம். 40 வருஷம் அவங்க போற அளவுக்கு ஒரு பெரிய வனாந்தரம். அந்த வனாந்தரத்துல தான் உங்களுக்கு ஒரு குறைவும் வராது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தோர் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் வாழ்க்கை சொல்லுங்களேன், என் வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு பெரிய வனாந்தரம் இருந்தாலும் எனக்கு ஒரு குறையும் வராது. விசுவாசத்தோடு சொல்லுங்க. மோசையை வழிநடத்தின தேவன், வனாந்தரத்தில் வழிநடத்தின தேவன் உங்களுக்கு முன்னே செல்கிறார், உங்களுக்கு முன்னே செல்கிறார். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம்
உங்கள் நுகங்களை முறிக்கப் போகிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை பாருங்க. நான் வாசிக்க வேண்டிய வசனம் என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 16:46. மோசே ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதிலே போட்டு அதன் மேல் தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய கண்களிலிருந்து சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது. வாதை தொடங்கிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வனாந்திர பாதையில ஆண்டவர் எவ்வளவு அழகா அந்த ஜனங்களை வழி நடத்தினாரு. வேதம் சொல்லுகிறது, ஒரு வனாந்திரத்துல வரும்போது அவர்களுக்கு கால்கள் என்ன செய்ய போகல, வீங்கி போகல. அவங்க துணிகள் கூட என்ன செய்யல, அழுக்காகல. எல்லாம் அழுக்காகல, நீட்டா இருக்கிற. அப்போ வளர வளர துணி என்ன செஞ்சிட்டு இருக்குது, வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு பெரிய அற்புதம், பெரிய அதிசயம். அந்த வெயில நடந்து போகும்போது வெயிலே அவங்களுக்கு தெரியல, மேகஸ்தம்பம் இருக்குது. அப்படி ஒரு ஆச்சரியமான பாதையில வழி நடத்தி வந்தும் நீ கர்த்தருக்கு விரோதமா என்ன செஞ்சிட்டு இருக்க, கலகம் பண்ணுகிறாய். கர்த்தருக்கு விரோதமா நீ பேசுற, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுற, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுற. பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய கடும் கோபம் என்ன செய்தான், புறப்பட்டதான். அந்த கடும் கோபம் புறப்பட்டன்னு என்ன சம்பவம் நடக்குன்னா, வாதையை தான் முதல்ல என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பயங்கரமான ஒரு கொரோனா நோய் வந்திருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை எழுதினாங்க. ஆனா அநேக பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா தேசத்துல உலகம் முழுவதும் இந்த வியாதி வரும் என்று ஏற்கனவே வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது தேசத்திலே மகா பெரிய வாதையை நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன். பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் சாவார்கள் என்று வேதத்தில் திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த காரியத்தை அநேகர் சொல்லி பிரசவம் பண்ணி அதுக்கு பிறகுதான், அதற்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்ட பிறகுதான் அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இங்க மோசேயுடைய உதவியாளர் ஆரோன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் மோசே சொல்றாரு, மோசே உன் கையில் இருக்கிற தூப கலசத்தை எடுத்து என்ன செய்யி, ஓடு. எங்க ஓடு? வாதை, கர்த்தருடைய வாதை புறப்பட்டுட்டு ஜனங்கள் சாகரக்குள்ள ஜனங்க கூட்டத்தை நோக்கி என்ன செய்யி, ஓடுன்னு சொல்லார். ஒருவேளை இன்னைக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபைகள் நீங்க போனீங்கன்னா கையில் ஒரு தூப கலசம் என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அதுல புகை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். பிரேயர் நடக்கும்போது என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆடுறத பார்த்துருக்கீங்களா? இந்த தூப கலசம் எங்க இருந்து வந்தது? பைபிள்ல இருந்து தான் வரப்பட்டது. அந்த தூப கலசம் முக்கியமான நேரத்துல தான் நினைச்சுவாங்க, ஃபாதர் வந்து கையில் வச்சிருப்பாரு. அப்போ அந்த காலத்துல இந்த தூப கலசம் எதுக்குன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வர்ற இடத்துக்கு ஊழியக்காரன் தூப கலசத்தை கொண்டு போய் அதுல இருக்கிற புகைகள் அப்படியே தூப கலசம் வெளியே வரும் பொழுது எந்த காரியம், தீங்கான காரியமும் அந்த இடத்துல இல்லாதபடி அகற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆரோனுக்காக தான் சொல்றான், தூப கலசத்தை எடுத்து ஓடு அப்படின்ட்டு. தூப கலசத்தை எடுத்துட்டு ஓடுற பாருங்க. 47ஆம் வசனத்தை வாசித்து சொன்னபடி மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். 48. அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆரோன் என்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எதுக்குள்ள ஓடினான் தெரியுமா? ஆஸ்பத்திரி சுகாதாரம் இருக்கிற இடத்த நோக்கி ஓடல. வாதையினால ஜனங்கள் செத்து விழுந்துட்டு இருக்கிற வாதைக்குள்ளாக ஊடுருவி ஓடினான். இந்த இடத்துல அந்த நோய் வந்து என்ன நோயினை கண்டுபிடிக்காம அங்கங்க 70,000 பேர் செத்து கிடக்கிற அந்த பிணத்துக்குள்ள, பிண கூட்டத்துக்குள்ள என்ன செய்யறான், ஊடுருவி ஓடுறான். அவனை ஒண்ணு என்ன செய்யல, அந்த வாதை பாதிக்கல. ஏன்னா அவன் கையில தூப கலசம் இருக்கிறது. அது அபிஷேகம் பண்ணப்பட்ட தூப கலசம். அதுல இருந்து ஒரு புகை என்ன செஞ்சிட்டு இருக்கு, எழும்பிட்டு இருக்கு. அந்த அபிஷேக கலசத்தினுடைய துணையோடு தான், அந்த தேவனுடைய அபிஷேகத்தின் துணையோடு தான் ஆரோனால் ஓட முடிந்தது. எதற்குள்ளாக? சவக்கிடங்களுக்குள், சவக்குடிகளுக்குள் வேகமாய் ஓட முடிந்தது. வாதையின விலகி ஓடுறோம். கொரோனான்னு எல்லாரும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. இப்பவும் நம்ம வீட்டில் பார்த்துட்டுங்களேன், சாதாரண ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வருது,
டாக்டர் சொல்லிடுற இது வந்து அடுத்தவங்க மேல பட்டாச்சுன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும் சொன்னா அவங்கள நம்ம பக்கத்துல என்ன செய்ய மாட்டோம், சேர்க்க மாட்டோம். ஒரு ஜுரம் வருது, இந்த ஜுரம் வந்து மற்றவங்களுக்கு என்ன செஞ்சிடும், பரவிடும். ஒண்ணு வேண்டாம், மெட்ராஸ் ஐ ஒருத்தர் வீட்டில் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னு வச்சுருங்களேன், அது எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ மெட்ராஸ் ஐ உள்ளவங்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம், கண்ண முடிக்க அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ அப்பேற்பட்ட அதை விட கடுமையான வாதை பொத்துன்னு செத்து என்ன செஞ்சிட்டு இருக்கான், விழுந்துட்டு இருக்கான். அந்த வாதைக்குள் ஓடி சென்று அந்த வாதையை நிறுத்தக்கூடிய வல்லமையின் அபிஷேகத்தை ஆரோன் பெற்றிருந்தான். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற என்ன தெரியுமா, உங்க குடும்பத்துல வாதை, உங்க பிள்ளைகளுக்குள் வாதை, உங்க சரீரத்தில் வாதைன்னா அந்த வாதைக்குள்ள தான் நீங்க ஓட போறீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. எந்த வாதையினால் நீங்க பாதிக்கப்படுறீங்களோ அந்த வாதை இன்று நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா, அந்த வாதை நிறுத்தப்படுகிறது. அந்த வாதை நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லுங்க, நிறுத்தப்பட்டது. நீங்க கால் எடுத்து வீட்டுல வைப்பீங்க, வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோனின் அபிஷேகம் நமக்கு முக்கியமானது. மூன்றாவதாக தாவீதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அடுத்தாற்போல் தாவீதை குறித்து எனக்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் ஷார்ட்டை நான் முடிக்க போறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். ஹல்லேலூயா. ஆகாது என்று தள்ளப்பட்ட தாவீது, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஹை லெவல்ல மிலிட்டரியில இருக்காங்க. இவனை மட்டும் எங்க அனுப்புனாங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க. இவன் அதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு உங்களை அப்படி சொல்றாங்களா, உங்க பிள்ளைகள் அப்படி சொல்றாங்களா? இவன் ஒண்ணுக்கும் உதவ மாட்டான், இதுக்கு தான் லாயக்கு, இவன் இப்படிதான் போவான், இப்படித்தான் இருப்பான். அற்பமாய் உங்கள் பிள்ளைகளை எண்ணி இருப்பார்களானால் ஆண்டவர் இன்னைக்கு அவர்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை வேணுங்க, அந்த நம்பிக்கை வேணும். பிள்ளைகளை மாத்திரம் இல்ல, நம்முடைய கணவரை, நம்முடைய வாழ்க்கையை குறித்து அற்பமாய் மற்றவர்கள் எண்ணி கொண்டிருப்பார்களானால், அற்பமாய் உதாசீனம் பண்ணிருப்பார், வேற யாரும் இல்ல, உங்கள் குடும்பத்தினரே. தாவீதுடைய தாய் தகப்பனே தாவீதை என்ன பண்ணியிருந்தாங்க, அலட்சியம் பண்ணி தாவீதை நீ ஆடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா ஒரு நேரம் வந்துச்சு, ஆண்டவர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அந்த ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அந்த ராஜாவினுடைய சிங்காசனத்தில் அமர்வதற்கு பட்டப்பாடு கொஞ்ச நெஞ்ச பாடு கிடையாது. அவ்வளோ எதிர்ப்பு, பிள்ளைகளால எதிர்ப்பு, சொந்தக்காரங்களால எதிர்ப்பு, பக்கத்து ராஜாக்களால எதிர்ப்பு, எல்லாத்தையும் மீறி அவனை கொண்டு ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர வைத்தார். 40 வருஷங்கள் ராஜாவாக அரசாண்டான். அந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு அரண்மனை என்ன செய்தார், கட்டி கொடுத்தார். தாவீதின் வீடு, தாவீதின் நகரம் என்று சொல்லும் அளவுக்கு தாவீதை செம்மைய அருமையா நடத்தினார் ஆண்டவர். அவன் சாமுவேல் அந்த தரிசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, முடிக்க போகிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். காரணம் என்னன்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியினுடைய போடுனீங்க இருங்கம்மா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னா கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கர்த்தர் அவனோடு இருந்தால் அவன் என்ன செய்வானா, வர வர விருத்தி அடைவான். அப்ப இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களை குறைச்சு போக பண்றதில்ல, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் வர வர என்ன செய்வீங்களா, விருத்தி அடைஞ்சுக்கிட்டே போவீங்க. உங்க குடும்பம் என்ன செய்யும், விருத்தியாகும். உங்க தொழில் என்ன செய்யும், விருத்தியாகும். உங்க ஊழியம் என்ன செய்யும், விருத்தியாகும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி அடையும், விருத்தி அடையும். பிகாஸ் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறபடியினால். நம்புறீங்களா? நான் விருத்தி அடைவேன் சொல்லுங்க, நான் விருத்தி அடைவேன். தாவீதுக்குள் இருந்த விருத்தி அடைய வைக்கிற, செழிப்பை உண்டாக்குகிற, வாழ வைக்கிற, உயர்த்தி வைக்கிற மேன்மையான அபிஷேகத்தை கர்த்தர் என்று உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 21:19.
அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதுல இலைகளே அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இந்த அபிஷேகம் யார்கிட்ட இருந்தது? இயேசு கிறிஸ்துனுடைய அபிஷேகம் இது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, இவர்கள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவள் என்னுடைய நேசகுமாரன், நான் இவர்கள் மீது எப்படி இருக்கிறேன்? பிரியமாய் இருக்கிறேன். ஆண்டவர் மேல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து எழும்பும் போது கொடுக்கப்பட்ட முதல் அபிஷேகமே, இவர் எனக்கு பிரியமானவர். நீங்க யாருங்க அப்போ? கர்த்தருக்கு பிரியமானவங்க. கர்த்தருக்கு பிரியமானவங்க அபிஷேகத்துல நாவின் சொல் அதிகாரம் என்ன செய்கிறது? இருக்கிறது. இயேசுவானவர் பார்க்கிறார், அந்த அத்தி மரத்து பக்கத்துல ஏதாவது ஒரு கனி கிடைக்குமா அப்படின்னு போறாரு. அந்த இடத்துல கனி இல்ல. மரம் எப்படி இருக்குது? செழிப்பா இருக்குது, இலை தலையோடு இருக்குது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அங்க என்ன செய்யல, இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இனி ஒரு நாள் கனிக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த மரம் என்ன செஞ்சுச்சா? பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் அதை எப்படி உங்களுக்கு சொல்றாருன்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அத்தி மரமாகிய ஒரு மரம் செழிப்பில்லாத இருந்து அதை உனக்கு பிரச்சனைக்குரிய மரமா இருந்துச்சுன்னா, உனக்கு உதவாத மரமா இருக்கு, உனக்கு வேதனை கொடுக்கிற மரமா இருக்கு, உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிற மரமா இருக்கு. ஆனா அது எப்படி இருக்குது? செழிப்பா இருக்குது. நீ வாய் திறந்து அது பட்டு போன்னு சொன்னா அது என்ன செஞ்சிடும்? பட்டு போயிரும். அப்ப எப்பேற்பட்ட பிரச்சனைக்குரிய காரியமா இருந்தாலும் உங்க நாக்குல தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் வல்லமையினால இந்த பிரச்சனை என்னை விட்டு என்ன செய்யட்டும்? நீங்கட்டும். இந்த பிரச்சனையை குடும்பத்தை விட்டு போகட்டும். இந்த மந்திர கட்டுகள் என்ன செய்யட்டும்? உடையட்டும். இந்த சாத்தானின் கட்டுகள் என்ன செய்யட்டும்? உடையட்டும். பிசாசியம் பிள்ளைகளை விட்டு ஓடட்டும், உடையட்டும், செல்லட்டும், தடைகள் உடையட்டும் சொல்லி உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையின் அபிஷேகம் அப்படியே நடக்க போகிறது. அப்படியே நடக்க போகிறது. ஏனென்றால் அங்க 21 வசனத்துல பாருங்களேன். 21 வசனம். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார், மரம் பட்டு போச்சு, இதே மாதிரி ஒன்னால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆனா நீ சந்தேகப்படாம என்ன செய்யணும்? விசுவாசித்து இந்த மலையை பார்த்து சொல்றாருன்னா, அவரு நின்ன இடமே இதுதான். மலையடி வாரத்துல நின்னனால தான் இந்த மலையை பார்த்து சொல்றார். இந்த மலையை பார்த்து நீ அப்படியே பேர்ந்து எங்க போ? கடலுக்குள்ள போன்னு சொன்னா அது என்ன செஞ்சிடும்? போயிரும். எதுல வச்சிருக்கிற அதிகாரத்தை? இந்த நாவில உள்ள அந்த அதிகாரம், அந்த அபிஷேகம் எனக்குள்ள கிரியை செய்யணும்னா சந்தேகப்படாமல் நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தேகப்படாம விசுவாசிக்கிற இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துல எல்லா காரியத்தையும் உங்களால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். உங்கள் சத்துருக்களை இல்லாமலே என்ன செய்யலாம்? போக சொல்ல முடியும். சங்கீதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் இல்லை, அவனை தேடினாலும் என்ன செய்ய முடியாது? காணாதிருப்பாய், கண்டுபிடிக்க முடியாதான். அப்படி ஆண்டவரை எனக்கு விரோதமா அவன் எழும்பிட்டான், இப்படி பண்றான், எனக்கு அவனால பிரச்சனை இருக்கு, அவன் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு இவனால பிரச்சனை இருக்கு, அவன் நல்லா இருக்கட்டும், இந்த பிரச்சனை மட்டும் என்னை விட்டு என்ன செஞ்சிடட்டும் நீங்கட்டும். ஏன்னா உங்களுக்கு சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களுக்கு துன்பப்படுத்துறவங்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால அவங்களுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இவனால் எனக்கு உண்டாயிருக்கிற பிரச்சனை, இவளால் எனக்கு உண்டாயிருக்கிற பிரச்சனை, என் மனைவியால் எனக்கு உண்டாயிருக்கிற பிரச்சனை, என் சொந்தக்காரங்களால் எனக்கு உண்டாயிருக்கிற பிரச்சனை, எனக்கு பிரச்சனை பண்ணவங்களால் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, அந்த பிரச்சனையாகிய அத்திமரம் மாத்திரம் என்னை விட்டு என்ன செய்யுங்க? எடுத்து போட்டுருங்க. இந்த பிரச்சனையாகிய மலை எங்க போகட்டும்? கடலுக்குள்ள போகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணா இனி உங்கள் வாழ்க்கையில பிரச்சனையே என்ன செய்யாது? இருக்காது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சந்தேகப்படாத விசுவாசம் என்கிற
அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அது ஒரு அபிஷேகம். விசுவாசங்கிறது அபிஷேகம், ஜெபங்கிறது ஒரு அபிஷேகம், சோத்திரம் செலுத்துதுங்கிறது ஒரு அபிஷேகம், வேதம் வாசித்து தியானிக்கிறது ஒரு அபிஷேகம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அபிஷேகம் உங்களிடத்தில் வரும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 வாசித்து நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சகரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, வந்தவுடன் நீங்க என்ன செய்வீங்களா? புது பலன் அடைய போகிறீர்கள். அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் சோர்வோட வந்தீங்களோ அவங்க எல்லாரும் புது பலன் அடையும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்க போகிறார். மோசேக்குள் இருந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினுடைய அபிஷேகம், ஆரோனுக்குள் இருந்த அபிஷேகம், தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்த வல்லமையின் அபிஷேகம், நன்மை செய்கிற அபிஷேகம் இன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் இப்பொழுது பலனடைய போகிறீர்கள். சோர்வோடு வந்திருக்கிறீர்களா? சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? தேவன் உங்களை பலன் அடைய செய்ய போகிறார். நீங்க அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல எழும்ப போகிறார்கள். இப்ப சோர்வா உட்கார்ந்திருக்கிற நீங்க கழுகுகளை போல எழும்ப போகிறீர்கள். நாம் ஜெபிக்கும்படி சிறகடித்து எழும்புவோம். நாம் உயர 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 பறக்கிறவங்க, கண்மலையின் மேல் நம்முடைய கூடுகளை கட்டுகிற கழுகை போன்றிருக்கிறவங்க, கழுகை போல வாழ்க்கையை புதுப்பிக்கிறவங்க உப்பு கொடுப்போமா? அந்த உங்களை பலப்படுத்துகிற, உங்களை திடப்படுத்துகிற அந்த மகிமை உங்களோடு போய் இறங்கட்டும். அந்த மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடட்டும். அந்த மகிமையின் மேகம் உங்க ஜனத்தை மூடட்டும். அது நமக்கு முன் செல்லும் மேகம். அது மூலம் நமக்கு பெரிய நன்மைகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒப்பு கொடுப்போமா? முழு மனதோடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கமா? கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் தான் நீங்க ஒப்பு கொடுங்க. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. நன்றி ஆண்டவரே. அப்பா, இயேசப்பா, ஊற்று தண்ணீரே, தேவ ஆவியே, அசைவாடும் ஆவியே, எங்களுக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்களுக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியே, எங்களுக்கு கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் கிரியை செய்வதாக. பரிசுத்த ஆவியின் கிரியைகளினால் நோய்கள் விலகி போவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியையினால் பாவங்கள் அழிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியையினால் ரட்சிப்பு உண்டாவதாக.
பரிசுத்த ஆவியின் கிரியையினால் கிருபை பெருகுவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியைகளினால் தடைகள் உடைவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியையினால் வளம் பெருகுவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியையினால் வனாந்தரமான வாழ்க்கை வளமுடைய வாழ்க்கையை மாறுவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியையினால் கர்ப்ப பைக்குள் ஜீவன் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியையினால் திருமண பாக்கியங்கள் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியையினால் புதிய தொழில்கள் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியைகளினால் கட்டப்படாத வீடுகள் கட்டப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியைகளினால் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியைகளினால் பார்க்க முடியாத கண்கள் பார்வை அடைவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியைகளினால் நடக்க முடியாத கால்கள் நடப்பதாக. பரிசுத்த ஆவியின் கிரியைகளினால் கேன்சர் சுகமாவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியையினால் கிட்னி வியாதிகள் சுகமாவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியைகளினால் வீட்டில் இருக்கிற பாவ இருள் விலகுவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியையினால் சுக பிரசவங்கள் நடப்பதாக. பரிசுத்த ஆவியின் கிரியைகளினால் கடன் தொல்லைகள் அற்று போவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியைகளினால் சத்துருக்களின் தொல்லை உழைந்து போவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியையினால் சமாதானம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியையினால் பலம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியையினால் சமாதானம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியையினால் சந்தோஷம் உண்டாவதாக. ஓ, அந்த பரிசுத்த ஆவி இந்த மக்களோடு கடந்து செல்வதாக. இன்று இவர்கள் வீடு முழுமை பெறட்டும். வீடு இருள் நீங்கட்டும். வீட்டிலே ஒளி பிரகாசிக்கட்டும். கர்த்தருடைய தீபம் ஒவ்வொரு வீடுகளிலும் ஏற்றப்படட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியை கொடுக்கிற, பரிசுத்த ஆவியான தங்கியிருக்கிற ஜெய கிறிஸ்து, வெற்றி கொடுக்கிற கிறிஸ்து, சேனை அதிபனாம் கிறிஸ்து உங்களோடு கடந்து வருகிறார். வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள். வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் வல்லமை உள்ளவர், யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். இன்று உங்களுக்காக யுத்தம் செய்வார். குடும்பத்திற்காக யுத்தம் செய்வார். பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வார். பிரச்சனைகளுக்காக யுத்தம் செய்வார். கண்மலைகள் திறக்கப்படும். நீரூற்றுகள் உண்டாகும். வனாந்தரம் வழிவிடும். செங்கடல் பிளக்கும். யோர்தான் வழிவிடும். முடியாத காரியங்கள் எல்லாம் முடிய போகிறது. அபிஷேகத்தின் வல்லமை ஜெயம் எடுக்கிறது. ஜெயம் கொடுக்கும் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நாம் வெற்றியோடு சந்திக்கலாம்.